தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது ஈரான் அமெரிக்கா வார் என்ன நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் இதற்காக திமுக அரசு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக அது என்பது குறித்து தான் இப்பொழுது உங்களிடம் பேச போகின்றோம். முதல்ல அந்த ஈரான் யாரு, தமிழகத்துக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு, எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு சார்பாக இஸ்லாமிய சொந்தங்களை அழைத்து கொண்டு ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இந்த ஈரான் தான் நம்ம தொப்புள் கொடி உறவுகள், இலங்கையினுடைய நம்ம தொப்புள் கொடி உறவுகள் லட்ச தமிழின சொந்தங்களை கொன்று குவித்ததற்கு முதல் காரணம். இலங்கைக்கு அப்பொழுது முழு அளவில் பொருளாதார உதவி அளித்தது இந்த ஈரான். அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் சேர்ந்து ஒரு பொருளாதார உதவியை அளித்தார்கள். அதன் கூட்டணி தான் இப்பொழுது செயல்படுகின்றது. நம் இனத்தை அழித்த ஒரு இயக்கம் ஈரான். அந்த ஈரானுக்கு இப்போது தமிழகம் சப்போர்ட் பண்ணுது. இது எந்த அளவில் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க. நம்ம சொந்தங்கள் மொத்தமாக இப்போ இருக்கிறது தமிழ் சொந்தங்கள் தான் அதிகம் வாழ்கிறது. துபாயில், பக்ரைனில், குவைத்தில், இப்படி நம்ம தமிழ் சொந்தங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. குடும்பத்தை விட்டுட்டு பல பேர் அங்கே போயிட்டு வாழ்வாதாரத்துக்காக புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேர் குடும்பங்களோடு அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தருணம் வரை அப்போது இந்த தமிழக அரசு என்ன பண்ணணும், அங்கே உள்ள தமிழர்களை இங்கே கொண்டு வரத்துக்கு முயற்சிகளை எடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இங்கே போராட்டம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறாங்க, என்னத்தை சாதிச்சு கிழிக்க போகிறாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய ஓட்டை வாங்கணுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த திமுக அரசு இப்படி என்ன எந்த அளவுக்கு தமிழர்கள் முட்டாளாக்குறீங்க ஸ்டாலின் அவர்களே. என் சொந்தங்கள் அங்கே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வீட்டில் பாம்பு விழுவும், எந்த நேரத்தில் வீட்டில் குண்டு விழுவுன்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. சொந்தங்களே, தமிழின சொந்தங்களே, சிந்தியுங்கள். இந்த 2026 திமுக அரசுக்கு முடிவு கட்டுறதா இருக்கணும். இந்த திமுக அரசும் காங்கிரஸ் அரசும் தமிழின விரோதிகள்ங்கிறது இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். உறவுகளே, நம் உறவுகள் அங்கே எந்த ஆபத்தும் இல்லாமல் அங்கிருந்து தாயகம் திரும்பணும். வாழ்க தமிழகம். ஜெய்ஹிந்த்.